அதற்கு அடுத்த பாடம் மலம் சிறுநீர் கழிப்பதுடைய ஒழுக்கங்கள். ஏற்கனவே அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதனுடைய ஒழுக்கங்களை நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்துருப்போம், நாமும் அதை ஓரளவு அறிஞ்சிருப்போம். அதனால் அதை மிகச் சுருக்கமாக நான் சொல்லி கொண்டு போகிறேன். முதலாவது, மலம் சிறுநீர் கழிக்க போகிறவர் முதலில் அவர் பிரார்த்தனை செய்ய கொள்ள வேண்டும். நுழைவதற்கு முன்பு சிலர் அறியாமல் என்ன செய்கிறாங்க, பாத்ரூம்குள்ளே போயிட்டு துவா ஓதிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது. அசுத்தமான இடத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படக்கூடாது. அவர் உள்ள போய்விட்டு அசுத்தமான இடத்தில் நின்று கொண்டு துவா ஓதுவல்ல, அந்த இடத்திற்கு போவதற்கு முன்பே நாம் துவா செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் அப்படிங்கிற துவா நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதாவது, அல்லாஹ்வே ஆண் பெண் ஷைத்தான்களை விட்டு, அவர்களின் தீங்குகளை விட்டு உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படிங்கிற துவா. ஏன்னா அல் ஹுபுஸ் வல் ஹபாயிஸ், ஜின்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான்கள் இருக்கக்கூடிய ஆண்களை அல் ஹுபுஸ் என்றும், பெண் ஜின்களை, பெண் ஷைத்தான்களை ஹபாயிஸ் என்று சொல்லப்படும். ஆகவேதான் இது அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு ஒழுக்கத்தை நாம் கற்றுக்கொள்ளணும். கழிவறையில், அசுத்தமான இடங்களில் அதிகமான நேரம் இருக்கக்கூடாது, தங்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியேறணும். நீண்ட நேரம் உட்கார்ந்துருக்கிறது, வரும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்கிறது, போய் அங்கே உட்காந்துட்டு மொபைல் ஃபோன் நோண்டுறது, அல்லது முன்னெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்குன்னே அங்கே இருக்கிற டேப்புடைய அந்த பைப்பில் நியூஸ் பேப்பரை சொருகி வச்சதெல்லாம் நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். உறவினர் வீடுகளில் போகும்போது நியூஸ் பேப்பர் சொருகி வச்சுருப்பாங்க. இது என்ன முசீபத்து பலா அப்படின்னா, அவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு சம்மந்தப்பட்டவர் நியூஸ் பேப்பரை விரித்து படிச்சுட்டு இருக்கோம் திருப்பி திருப்பி. நவுதுபில்லா, இது ஒரு இழிவான காரியம். அசுத்தமாக அந்த இடம் இருக்குது, அந்த இடத்துல கழிவுக்காக தான் போயிருக்கும். கழிவை செய்துட்டு உடம்பிலிருந்து கழிவை வெளியேற்றிய உடனே வந்துடணும். அது இவ்வளோ ஓரளவுக்கு தான் வெளியே இருக்குது, இன்னும் வர்ற மாதிரியான உணர்வு தான் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கலாம். இல்லைன்னா உடனே கழுவிட்டு தண்ணீரை நல்லா ஊற்றி சுத்தப்படுத்திட்டு உடனே அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துடணும். ஏன்னு கேட்டால், அந்த இடத்தில் அதிகமான நேரம் இருப்பது ஷைத்தானுடைய வஸ்வாசுக்கும் தீண்டலுக்கும் நாம் ஆளாகுவதற்கான காரணமாக ஆகிடும். ஏன்னா அங்கே அதிகமாக இருக்கிறது யாருன்னு கேட்டால், ஜின் இன ஷைத்தான்களில் ஆண்கள் பெண்கள் இருக்கிற நேரம். அப்போ அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க, ஷைத்தான்களில் இருக்கிற ஆண்கள் பெண்கள், ஜின்களில். அவை அசுத்தமான இடங்களை அந்த ஷைத்தான்கள் விரும்புவாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க. அந்த இடத்துல நாமும் இருப்பது அவர்களுடைய பாதிப்பு, அவர்களால் வரக்கூடிய தொல்லைகள் நமக்கு வரலாம். அவருடைய வஸ்வாஸ் குழப்பங்கள், பல நேரங்கள் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இப்படிப்பட்ட போக்கில் இருக்கிறோம், அது ஒரு பெரிய நோயாக வஸ்வாசாக மாறிடும். பல நேரத்தில் அதுவே அவங்களுக்கு உடல் உபாதை வைத்திருக்கும். ஜின்னின ஷைத்தான்கள் இந்த உணர்வுகளை ஏற்படுத்தி அவங்கள அங்கே கூடுதலான நேரம் தங்க வைப்பாங்க. சிலர் எனக்கு வரலன்னு தான் உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்தா தான் நான் அன்னைக்கு போன மாதிரியே இருக்கும் அப்படின்னு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் இப்போ உட்காந்துட்டு இருக்கிறவங்க. இது ஷைத்தானுடைய தீண்டலால் வரக்கூடிய ஒரு பெரிய நோய். அப்போ அவங்களுக்கு என்ன கேட்டால், வந்தது உணர்வை கூட ஷைத்தான் என்ன செய்வான், இந்த தீண்டல் காரணமாக நீ இன்னும் உட்காரு, வரும் காத்து கொண்டுரு அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவோம். இது உடல் உபாதையும் ஏற்படுத்தும். இந்த உடல் உபாதைக்கு அந்த ஹேபிட் அதுக்கு அடிமைப்படுத்திடுவான் ஷைத்தான். அப்போ இது எப்படி சரி செய்யுது? முதலாவது, வந்தால் மட்டும் போகும். வந்தது எவ்வளோ வந்திருக்குதோ வந்துட்டோ அது இப்படி முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். திரும்ப வந்தால் கூட போகலாம் அப்படின்னு போயிடணும். 2 நேரம் உட்காரக்கூடாது, நீண்ட நேரம் உட்காரக்கூடாது. 2வது, துவா முன்னாடியே உள்ள நுழைவதற்கு முன்னாடி துவாவை ரொம்ப உண்மையாக அல்லாஹ்வோட பாதுகாப்பு தேடணும். சும்மா பேருக்கு சொல்கிறது இல்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் அப்படின்ட்டு அந்த ஜின்னின ஆண் பெண் ஷைத்தானுடைய தீங்கில் விட்டு பாதுகாப்பு தேடணும். பாதுகாப்பு இழந்தவர்கள் தான் இந்த மாதிரியான வஸ்வாஸ் சிக்கல்கள்லாம் சிக்கிறாங்க. பலருக்கு வஸ்வாஸ் வர்றதுக்கு சில ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்வாங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க பாத்ரூமில். சிலர் அவங்க ரொம்ப நேரம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இன்னும் இப்போ தான் வரப்போகிற போல நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே வெளியில் அவசரத்தில் இருக்கிறது வந்துருவாருன்னு நின்றுருப்பாங்க. ஆனால் தண்ணி ஊற்றுற சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நிற்கும், கொஞ்சம் திரும்ப தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். கழுவ போகிறாங்க. இது ஒரு பெரிய முசீபா, இது ஒரு நோய். இது ஷைத்தான் புறத்தில் வரக்கூடிய சுத்தம் பண்ணதாவே நினைப்பாங்க. அப்புறம் திரும்ப வர்ற மாதிரி நினைப்பாங்க. அப்படி எழுந்துட்டு திரும்ப உட்கார்றது. இப்படியே நேரங்களை வீணடிக்க வைத்து
அந்த இடத்துல நீண்ட நேரம் இருக்க வைக்கிற வேலையை ஷைத்தான் செய்வான். இதெல்லாம் ஏன் ஏற்படுதுன்னா உள்ள ஷைத்தான்கள் தான் இருக்குது. அங்கே இருக்கிற இடம் அசுத்தமான இடம். அதே மாதிரி பெண்கள்கிட்ட சிலர்கிட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். பாத்ரூமை வந்து ஒரு என்னது மேக்கப்புக்கான ரூமாக ஆக்கிக்கிறது, ஒரு சின்ன பியூட்டி பார்லர் உள்ள வச்சுக்கிறது, ஒரு குட்டி பியூட்டி பார்லர். அங்கே இந்த பக்கம் லெட்டினுடைய பிளேட் இருக்கும், இந்த பக்கம் தனியாக ஷெல்ஃபு எல்லாம் வச்சுட்டு இங்கே முடிச்சுட்டு அங்கே நின்று எல்லாம் முடித்து அங்கேயே சீவி வாரி சிங்காரிச்சு தட வேண்டியது தடவி அப்ப வேண்டியது அப்பி எல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் டாய்லெட்டோடைய ரூமை கதவை திறந்துட்டு வெளியே வருவாங்கிற மாதிரி. குறிப்பாக சில கொஞ்சம் பெரிய வீடுகளில் அந்த டாய்லெட்டை வந்து ரொம்ப பெருசாக அந்த அந்த ரூம் அது பார்த்தா ஒரு பெரிய கிங் காட் போடுற பெட்ரூம் மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கும் ரொம்ப க்ளீன்னஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பெருமையாக வராங்க. ரொம்ப க்ளீனாக இருக்குது, இங்கே படுத்தே தூங்கலாங்கிற மாதிரி அதுக்கு வந்து அதுக்கு என்ன அந்த பில்டப்லாம் கொடுத்து அங்கேயே உள்ள எல்லாமே அந்த அங்கே இருக்குது இது இருக்குது, இந்த பக்கம் எல்லாம் சிங்காரிக்கிறது கண்ணாடி எல்லாம் அலங்காரம் எல்லாம் முடிச்சுட்டு. இது தப்பு. கழிவு செய்யக்கூடிய இடத்துல அந்த மாதிரியான காரியங்கள் செய்யவே கூடாது. வெளியே வந்து உடனே வெளியே வர பார்க்கணும், அது தப்பு. அது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அலட்சியம் அல்லது அறியாமை காரணமாக இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். இரண்டாவது, உள்ள நுழையும் போது கால் வைக்கிறவர் இடது காலை முன்வைத்து தான் நுழைய வேண்டும். வெளியே வரும்போது வலது காலை முன்வைத்து வெளியே வர வேண்டும். மூன்றாவது, வெளியேறிய பிறகும் துஆ இருக்குது. ஓஃப்ரானக, அல்லாஹ்வே உன்னிடம் நான் மன்னிப்பை கேட்கிறேன் அப்படின்னு கேட்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிற துஆ. இந்த துஆவை ஓத வேண்டும். அதே மாதிரி இன்னொரு துஆவும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த துஆ கொஞ்சம் தஈஃபாக இருக்குது, கொஞ்சம் பலவீனமானது. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கொஞ்சம் பலவீனமானது. நான்காவது, கைகளை பயன்படுத்துகிற முறை. இதில் உள்ள ஒழுக்கம், அசுத்தத்தை கழுவும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடது கையைத்தான் அதுக்கு பயன்படுத்துவார். வலது கை கொண்டு தண்ணீர் ஊற்றுவது இது இருக்கும், ஆனால் இடது கையைத்தான் அசுத்தங்களை கழுவ பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி மறைவுறுப்பை வலது கையால் தொடுவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். கைகளை பயன்படுத்தல் இந்த ரெண்டு சட்டம் இருக்கு. ஒன்று, கழுவுவதற்கு பயன்படுத்தும் போது இடது கையை கொண்டு கழுவுவது, தொடுகிற நேரத்தில் வலது கை பயன்படுத்தாமல் இருப்பது. ஐந்தாவது, மறைக்கிறத பற்றிய சட்டம். கட்டாயம் முழுக்க மறைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், நமக்கு மகரமானவர்கள் இருந்தால் கூட நம்முடைய ஔரத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கத்தான் பார்க்க வேண்டும். அதாவது கழிவுக்காக உட்கார்ந்திருக்கும் போது கதவு மூடப்பட்டிருப்பது, அல்லது கதவு இல்லாத ஒரு நெருக்கடி வந்தால் திரையிட்டு முழுக்க மறைத்துக் கொள்வது, இது ஒருவருக்கு கடமை. இதில் அலட்சியம் கடைபிடிக்க கூடாது. பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். சில பிள்ளைங்க ஆரம்பத்தில் ரொம்ப பயப்படுவாங்க, உள்ளே உட்காந்துருக்கு தனியாக. அப்போ அந்த நேரத்தில் கதவை திறந்துருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லணும், கதவு திறந்துருக்கக்கூடாது, இருந்தாலும் சீக்கிரமாக கதவு மூடப்பாரு சொல்லி அவங்களுக்கு பழக்கணும். மெல்ல கதவு ஒரு குறுக்கணிச்சு, இது அளவுக்கு போதும், வந்துடுங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பழக்கணும். கட்டாயம் கதவை மூடுவதை கடைபிடிக்கும். எந்த அளவுக்குன்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்கள் அந்த மாதிரியான நேரங்களில் தங்களை மறைத்து கொள்ளணும். அதில் அலட்சியம் காட்டக்கூடாது. சில நேரத்தில் கணவர் மனைவி தானேன்னு சொல்லிட்டு சாதாரணமாக கதவை திறந்து வச்சுட்டு போகிறது, உட்கார்ந்துருக்கிறது, பார்க்கும் விதமாக இருக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் அருவருப்பான காரியம். இதை ஹயாவுக்கு முரணானது. ஹயா என்றால் வெட்க உணர்வு, நாண உணர்வு. கணவன் மனைவி என்றாலும் கூட இந்த மாதிரி கழிவு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அப்போது ஒரு தன்னை மறைத்து கொள்ளும். குளிக்கிறது வேறு. குளிக்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து குளிச்சிருக்காங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி ஆயிஷாவோட சேர்ந்து குளிச்சிருக்கிறாங்க ஒரே நேரத்தில், மைமூனாவோட சேர்ந்து குளிச்சிருக்கிறாங்க ஒரே நேரத்தில். அதெல்லாம் மார்க்க தடை இல்லை, ஒன்றாக சேர்ந்து குளிக்கலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே. ஆனால் கழிவு செய்யும்போது கட்டாயம் கழிப்பிடத்தில் கணவன் மனைவி ஒருவர் பார்க்கும் விதமாக இருப்பதெல்லாம் அருவருக்கத்தக்க காரியங்கள். அதை ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ளணும். சில சமயங்களில் நம்ம கழிவறை அறையா இல்லாமல் ஒரு நெருக்கடி, ஒருவர் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்காருன்னா, அப்போது மறைவு இல்லை என்றால் எவ்வளவு தூரமாக போய் மறைய முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யும்.
உடம்பை மறைப்பது இது முக்கியம். அதாவது இதில் இருக்கிற காஃபிருடைய கலாச்சாரம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்துருச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது ஒரு மிகப்பெரிய துன்பம், முசீபா. முதலாவது, மஸ்ஜிதுகள்லேயே தடுப்பு மறைப்பு இல்லாத என்னது யூரின் போகிற இடங்கள் உருவாக்கிட்டாங்க. மலம் கழிப்பதற்கு மட்டும்தான் அறை உள்ள கதவு உள்ள நிலை இருக்கே தவிர, நிறைய மஸ்ஜிதுகளில் அந்த அடுத்தடுத்து ஒரு சின்ன சின்ன பாதி இடுப்பளவு சுவரை மட்டும் எழுப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்து பக்கத்தில் உட்காந்து போகிற மாதிரி நிலை ஏற்படுறாங்க. இதுவே ஒரு தவறான முறை தான். இதுவும் தவறான முறை தான். அவைதான் இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் கதவுக்குள்ளே போயிடும். கதவு நேரடியாக கழிவறைக்குள்ளே போய் மூடிக்கொள்கிறது தான் மிகச்சிறந்தது, மிக சரியானது. ஏன்னு கேட்டால், அவுரத்தை மறைக்கிறோம் அப்படிங்கிற பெயரில் பல நேரங்களில், இந்த மாதிரி நேரங்களில் கண் நம்மை அறியாமல் படுவதற்கான காரணத்தை நாம் திறந்து வச்சிருக்கிறோம். உண்மையா இல்லையா? அந்த வாசல் திறந்துதான் இருக்கு. அப்போ ஒரு மனித இயல்புல எப்படி இப்படியே போக முடியுமா? போக முடியாது. எதார்த்தம் இப்படி போனாலும் இந்த ஓரக்கல்ல எதார்த்தம் ஒருத்தர் தன்னுடைய பேண்ட்டை கல்றாரு, அவர் உட்கார்றாரு, இது எல்லாமே யதார்த்தம் மனிதன் படும். அப்போ இந்த விஷயத்துல ஒழுக்கம் தவறிய ஒரு நிலை பல இடங்கள்ல இருக்குது. மஸ்ஜிதுகள் இருக்கிறது மிகப்பெரிய கவலைக்குரியது. அது காரணம் மஸ்ஜிது இட நெருக்கடி, இதுக்காகலாம் இந்த மாதிரியான சில காரணங்களுக்காக செய்கிறாங்க. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும், ஆகவேதான் சில மஸ்ஜிதில் பார்த்தீங்கன்னு கேட்டால், அவங்க உட்கார்றதுக்கு நிற்கிற வரைக்கும் தான் அவங்களுடைய மேல் இது தெரியும். உட்கார்ந்த பிறகு முழுக்க மறைகிற அளவுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடுப்பளவுக்கு ஒரு கதவு வச்சுருப்பாங்க. அந்த இடுப்பளவு கதவாவது இருந்தால், குறிப்பாக இது ஆண்களுக்கு உள்ள பிரச்சனை, இடுப்பளவு கதவுன்னா அவங்க உட்கார்ந்துட்டா முழுக்க தெரிய மாட்டாங்க. ஏன்னா அந்த கதவு முழுக்க தடை இருக்குது அப்படிங்கிறது. அப்படியாவது இருக்கணும். அல்லது இந்த இடுப்பளவு கதவு கூட வைக்க தேவையில்லை, முழு கதவே வைக்கலாங்க. முழு கதவே வைக்கலாம். இடம் நெருக்கடியாக இருந்தால் கொஞ்சம் அகலம் இதில் பிரச்சனை இருந்தாலும், கதவு வைக்கிறது தடுப்பை உருவாக்குறது ஒரு பிரச்சனை இல்லை, பண்ணலாம். ஆனால் அறியாமையின் காரணமாக என்ன செய்துடுறாங்க, இந்த மாதிரி தவறை பல இடங்களில் செய்துடுறாங்க. அது மார்க்கத்தில் ரசூலுல்லாஹி வெறுத்த விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணங்களில் அவங்களுக்கு மலஞ்சலம் கழிக்க வேண்டிய நிலை வந்ததுன்னா, அப்போ ஒரு வெட்ட வெளியாக இருந்தாலும் தான் எவ்வளோ தூரம் மறைய முடியுமோ தூரமாக போவாங்க. அப்போது எப்படி சஹாபா இதை அறிவிக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு புள்ளியை போல மறைந்து விட்டாருன்னு சொன்னாங்க. ஒரு புள்ளி, ஒரு கடைசியில் போனாங்க கூட ஒரு புள்ளி மாதிரி, கடைசியில் ஆள் தெரியல, அப்படி மறைஞ்சிட்டாங்க. ஏன் அதை ரசூலுல்லாஹ் செய்தாங்க? அதான் இந்த விஷயம். அல்லது மறைவுக்கு ஏதோ மரமோ வேறு ஏதோ ஒன்றோ தடுப்போ இருக்க வேண்டும். இதுவும் முக்கியமானது. ரசூலுல்லாஹ் வீட்டில் சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகள் வரும்போது தன்னுடைய மனைவியிடம் சொல்லி தடுப்பை ஏற்படுத்த சொல்லி, தடுப்பை கொண்டு அவங்க பிடித்து கொண்டு நிற்கும் நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலஞ்சலம் கழித்திருக்கிறாங்கலாம் நம்ம ஆதாரங்களை பார்க்கணும். அப்போ இந்த விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ளணும். எவ்வளோ தூரம் காலியான இடமா இருந்தாலும் ஏதாவது சுவரோ மரமோ ஏதாவது ஒரு புதரோ, அதாவது நம்மை மறைக்கக்கூடிய நிலை இருக்கும் நிலையில் தான் நாம் போவது மார்க்கத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒழுக்கம். ஆறாவது விஷயம், நாம் உட்காரும்போது நம்முடைய கிப்லா, தொழுகையின் திசையை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது. இந்த சட்டத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கு. என்னன்னு கேட்டால், வெட்ட வெளியா இருக்கும்போது தான் இந்த சட்டம். கிப்லாவை முன்னோக்கி உட்காரக்கூடாது, கிப்லா நமக்கு பின்னாடி இருக்கும் நிலையிலும் உட்காரக்கூடாது. ஆனால் தடுப்பு இருந்து, இப்போல்லாம் நாமெல்லாம் ஒரு அறைக்குள்ளே தான் போகிறோம், அதுதான் வாழ்க்கையில் அதிகமாக நமக்கு இருக்கிற சூழல். அந்த அறைக்குள்ளே இருக்கக்கூடிய உட்காரும் முறை, அதோடைய திசை கிப்லாவை நோக்கி இருந்தாலும் சரி, கிப்லாவை பின்னோக்கி இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் அது தடை செய்யப்பட்டது அல்ல. இருந்தாலும் சிலர் இதுவும் கிப்லாவை முன்னோக்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்காக பயப்படுவாங்கனால பொதுவாக வைக்கும் போதே அந்த பிளேட்டு இதெல்லாம் கிப்லாவை முன்னோக்காமல் பார்த்துக்கிறது சிறந்தது. ஆனால் குறிப்பாக அந்த சட்டம் வெட்ட வெளியாக இருக்கும்போது தான் இந்த சட்டம் கிப்லாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது. ஏழாவது விஷயம், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொது இடத்துல சிறுநீர் கழிப்பதோ மலம் கழிப்பதோ மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட, அது சபிக்கப்பட்ட பாவம். இது சாதாரணதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்கிறாங்க.
அதிலும் குறிப்பாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இடத்துல, உதாரணத்துக்கு நீர்நிலை இருப்பது, மக்கள் நடந்து போகக்கூடிய முக்கியமான இடமாக இருக்கிறது, அல்லது மக்கள் ஒதுங்குவாங்க, நிழலுக்காக ஒதுவாங்கன்னு ஒரு மரத்தடி, அங்கெல்லாம் மக்கள் போவாங்க, வெயிலில் ஒதுங்குவாங்க, மழையில் ஒதுங்குவாங்க, சில பேர் உட்கார்ந்துருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க, இப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிடுறது, இது சாபத்திற்குரிய காரியம். ஆகவே மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த இடத்திலும் சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ கூடாது. ஒரு முஸ்லீம் இதில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கு. 8வது, ஒருத்தர் மலஞ்சலங்கழிக்க போகிற இடத்தில் புனிதமான விஷயங்களை எடுத்துக்கொண்டு போகக்கூடாது. உதாரணம் குர்ஆன் பிரதி, அல்லது சிலர் ஆயத்துல் குர்சியை வச்சுருப்பாங்க பாக்கெட்டில், அதை எடுத்துகிட்டு போகிறது, இது கூடாது. ஒருத்தர் மனப்பாடம் பண்ணுறதுக்காக வச்சுருக்காருன்னா பிரச்சனை இல்லை, ஆனாலும் அதை அந்த நேரத்தில் அவர் எடுத்துகிட்டு போகாமல் இன்னொருத்தர் யாரையாவது கொடுத்து வச்சுருக்கோம். குர்ஆனே வச்சுருக்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஒரு பேக்கெட் சைஸ் குர்ஆன் வச்சுட்டு ஓதிக்கிட்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ ஹாப்பிங்கள். அப்போ பாத்ரூம் போகிற நேரம் வருதா, அப்போ உடனே தூக்கி வெளியே எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வச்சிடணும், இல்லை யார்ட்டையாவது நீங்கள் வச்சுருங்க, நான் போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பிறகுதான் அவர் வாங்கிக்கணும். ஆகவே சில சமயங்களில் ஆபத்து இருந்தால் இது விதிவிலக்கு. எப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட புனிதமான குர்ஆனுடைய பிரதி அதோ அது காஃபிருடைய கைக்கு சிக்கிடும், அது கிழிக்கப்பட்டுடலாம் அல்ல அவமதிக்கப்பட்டுடலாம். இந்த மாதிரி ஆபத்துகள் இருந்தால், அல்லது தொலைக்கப்பட்டுரும், அதனுடைய நிலை தெரியாது, நான் இப்படி போனேன்னா தொலைஞ்சு போயிடும். இப்போ உதாரணத்துக்கு பாத்ரூம் போகிற ஒரு நேரம், அப்போது பஸ் ஸ்டாண்ட் இந்த மாதிரி ஒரு தவிர்க்க முடியாத இடத்துல போகிறோம், அப்போ அது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல, அப்படி கொடுத்தா அது பாதுகாப்பாக நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு அரிதான சூழலில் மட்டும் அதை நாம் எடுத்து போக மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. ஆனால் பொதுவாக அது தடை செய்யப்பட்டது, அதாவது ஜாயிஸ் இல்லை. ஆகவே புனிதமாக குர்ஆனுடைய பிரதி இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. 9வது, கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது, இது ஒரு மக்ரூஹ், வெறுக்கத்தக்க காரியம், அருவருப்பான காரியம். இதில் குஃபாரிடம் இருக்கிற எவ்வளவு ஒரு மோசமான நிலைன்னு கேட்டால், அவங்க வரிசையாக நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிப்பாங்க, நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களாண்ட சாதாரணமாக பேசிக்கிட்டு சிறுநீர் கழிச்சுட்டு போவாங்க. இது நிறைய பப்ளிக் டாய்லெட்ஸில் பார்க்கக்கூடிய ரொம்ப வெறுக்கத்தக்க ஒரு காரியம். இன்னும் சிலர் வீட்டிலே இருந்து கொண்டு பாத்ரூம் உட்காந்துக்கிட்டு பேசுறது, என்ன வீட்டில் வெளியில் இருக்கிறவங்கள்ட்ட ரூமில் இருந்துக்கிட்டு பேசுறது, அதாவது டாய்லெட்டில் இருந்துக்கிட்டு பேசுறது, அது ஏதாவது ஒன்றுக்கு இவங்க பதில் சொல்லி கொண்டிருப்பது, அவ்வளோ அர்ஜென்சி மாதிரி, அது இதெல்லாம் வெறுக்கத்தக்க காரியம். அதனால தான் பொதுவாக பெரியவர்கள், சில இதில் விவரம் தெரிஞ்சவங்க உள்ளே யாரோ இருக்கிறாங்கன்னா ஒரு வித கரகரப்பு சவுண்டை தான் தருவாங்களே தவிர அவங்க பெயரை கூட சொல்ல மாட்டாங்க, நான் இருக்கிறேன் கூட சொல்ல மாட்டாங்க, அல்லது ஏதாவது உணர்த்துறதுக்காக சத்தம் விட்டு காட்டுவாங்க, அல்லது தண்ணீர் சத்தம் திருப்பி காட்டுவாங்க, இந்த மாதிரி. ஆகவே ஒரு கழிவறையில் பேசுவது, நடைமுறை வாழ்க்கையில் வெளியில் இருக்கிற விஷயங்கள் எதையும் அந்த கழிவு செய்யக்கூடிய இடத்தில் நாம் கடைபிடிக்கக்கூடாது. இதுவும் ஒரு வெறுக்கத்தக்க வரி. அல்லாஹ் தஆலா இதனை வெறுக்கிறான். அப்போ இந்த காரியங்கள் கட்டாயம் தவிர்க்கப்படணும். அதை பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும், குறிப்பாக சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரணும். சின்ன பிள்ளைங்களை சிலர் பசங்க விளையாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க பார்த்தா யார்ட்டும் பேசுறது இல்லை, அவங்க தனியாக ஒரு பேச்சு பேசுவாங்க. சின்ன பிள்ளைங்க எதில் இருக்கிற சோத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, பல்பில் பேசிகிட்டு இருப்பாங்க, தண்ணி டேப்பில் நான் திருவுறேன், தண்ணி வரும், நான் நினைப்பேன், நான் இப்போ அந்த தண்ணி வாய்க்குள்ளே விரல விட்டேன்னா அப்படியே நீ தண்ணி அப்படியே பொத்துக்கிட்டு வெளியே வருவேன். இதெல்லாம் குழந்தைங்க டேப்பில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதை விட ஒரு மோசமானது, அவங்க கழிவுட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க, மலத்திடம் பேசிட்டு இருப்பாங்க, நான் ஊற்றட்டா நீ போவியா, எவ்வளோ ஊற்றுறேன் பார்ப்போமா, இதெல்லாம். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க பேசுகிறாங்க இந்த மாதிரி ஏன் ரொம்ப நேரம் உட்காந்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு சொல்லித்தரணும், இது ஒரு மோசமான கெட்ட விஷயம், முதல்ல அவ்வளோ நேரம் உட்காரக்கூடாது, போன உடனே வந்துருச்சா உடனே கழுவணும், அவங்களுக்கு கழுவுறதும் ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்கணும். இதில் என்னன்னு கேட்டால், இதில் பெற்றோர்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த ஆடையை கீழாடையை கலற்றி போகிறத பற்றி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் பசங்களுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு சொல்லியே கொடுக்காம வளர்க்குறது இன்னைக்கு ஒரு ஃபேஷனாக மாறிடுச்சு. அது அப்படி ஒன்று இருக்கிறதா அவங்க நினைக்கல. என்ன நடக்குது, பையன் போறானா
உடனே எல்லாத்தையும் அவுத்து வெளியே போட்டு போயிடும். சரி, அதில் அவன் மேலேயும் குறை சொல்ல முடியாது சில நேரத்தில். ஏன்னு கேட்டால் நாம கொடுத்துருக்க ட்ரெஸ் அந்த மாதிரி, அவனுக்கு அணிவித்திருக்கிற அந்த பேண்ட், டைட் பேண்ட்டு, அது இந்த சிக்கல்கள் எல்லாம் அவன் முதல்ல இதுலேருந்து விடுதலை ஆகும், நல்லா ஃப்ரீயாக போகும்னு சொல்லி போகிறான். நல்லா அப்போ முதல்லயே அவங்க வெளியில் நினைக்கிறாங்க, முதல்ல பாதி அம்மனம் ஆயிடுறாங்க. உள்ள போய் அவுராவை மறைக்கிறதுங்கிறதெல்லாம் இருக்குது. முதல்ல வெளியே அவுராவை திறந்துட்டு போறதா முதல்ல கழிவறைக்கு போறதோட முதல் ஃபர்ஸ்ட் கட்டம், ஃபர்ஸ்ட் பேஸ், ஸ்டெப் 1 என்ன கேட்டால் பாதி அவுராவை காட்டிடு. அங்கே இருக்கிற அம்மாட்ட காட்டு, யார்கிட்ட வேணாலும் காட்டு, அண்ணன் தம்பிட்ட, அக்கா தங்கச்சிட்ட அவரா. இது ஒரு குறிப்பிட்ட வயசு. எந்த அளவுக்கு சாதாரணமாக பசங்களை வீட்டில் அக்கா தங்கச்சி யார் முன்னாடி கூட அவங்க 8 வயசு வரைக்கும் கூட, 9 வயசு கூட, 10 வயசு வரைக்கும் கூட பாதி அவுராவாக போறவங்க இருக்கிறான் பையன். உண்மையா இல்லையா? உண்மை. ஏன்னா முழுக்க கழட்டிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாதி அம்மனை குட்டியோட போறது. இதுக்கு என்ன காரணம்? நம்முடைய ஆடை முறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாம் ஏற்படுத்துவதற்கு சிக்கல். முதல்ல பசங்களுக்கு ரொம்ப இலகுவான ஆடை முறைகள் நம்ம உடுத்தணும், டைட் ஜீன்ஸ் இந்த மாதிரியான இது. அதில் வர அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனை இப்போ பெண் பிள்ளைகளுக்கும் இந்த டைட் பேண்ட் ஜீன்ஸ் போட்டு ஒரு வித அந்த தஷப்பு, அதாவது ஆணை போல நடக்கக்கூடிய அந்த ஆடைகளை நம்முடைய பெற்றோர்கள், அதாவது குறிப்பாக முஸ்லீம்களே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இலகுவான ஆடை முறை இல்லை. யதார்த்தமாக அவங்க லூஸாக இருக்கிற ஆடைகள் அல்லது லுங்கி, சரி அது கூட எல்லாம் வெளியே போட்டு போக முடியாதுங்கிற சூழல் இருக்கும். நமக்கு வீட்டுக்குள்ளேயோ அதை பழக்கலாம். அதில் கவனம் செலுத்துறதே நிறைய பேரண்ட்ஸ் செய்கிறதில்லை. அப்போ அதில் ஒரு அலட்சியத்தை நாம் வளர்த்துடுறதுனால, அவங்களுக்கு அதில் பழக்கமும் தராதனால அவங்க இப்போ இதில் என்ன சிக்கல் தெரியுமா? வெளியில் எங்கேயாவது வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அதில் ஒரு பப்ளிக் காட்டு முதல்ல எல்லாருடைய அவனை பாதி அம்மனமாக்கிறது. அப்போ அவன் வெக்கப்படுவான். எல்லாரும் முதல்ல அவனுக்கு வெக்கம் வந்திருக்காது. வீட்டில் இருக்கிற பார்த்து பழகிட்டாங்களே, காட்டி கட்டி இவர் பழகிட்டாரு. அவர் வெளியில் பஸ்ஸில் போய் ட்ரெயினில் போகும்போது அங்கே ட்ரெயினில் நின்றுட்டு இருக்கும்போது இவர் எல்லாமே அப்படி அப்போதான் உள்ளே போய் தான், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் அம்மனமாக்குவாங்க, பாதி அம்மனம். ஏன்னா அவர் போனதே அப்படி தான். இது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. இதை நம்ம திருத்தணும். அப்போ எப்படி திருத்துறது? அதுக்கு பழக்கத்து எல்லாமே பழக்கத்தில் தான் இருக்குது. நம்ம கொடுக்குற பயிற்சி தான். அப்போ அவங்களுக்கு அந்த முறையை கற்றுக் கொடுக்கணும். எப்படி ஆடை கலற்றணும், எது வரைக்கும் கலற்றி வச்சுக்கிட்டு உட்காரணும், பிறகு அந்த ஆடை கீழே விழுந்துடாம அதை நம்ம எப்படி உட்காரணும். மதரசாக்களில் ஜுப்பா தான் இருக்கும், சரியா? அந்த ஜுப்பாங்கிற ஆடை, அது மேலே அணியக்கூடிய ஜுப்பா முட்டி வரைக்கும் இறங்கக்கூடிய ஆடையாக தான் இருக்குது. அந்த ஆடையோடு ஒரு சின்ன பையன், குரான் இது பண்ணுற பையன் பாத்ரூமுக்கு போயிட்டு வர்றதில் அதில் எவ்வளோ ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறான் அப்படிங்கிறது நம்ம அங்கே பார்க்கணும். ஒரு மதரசாவில் நினச்சி பாருங்கள், நம்ம வீட்டில் மாதிரி பழக்கனா அங்கே ஒரு 4 பாத்ரூம் இருக்குது. 4 பாத்ரூம் இங்கே இருக்கிற 40 பிள்ளைங்க 50 பிள்ளைங்க ஒன்றுக்கு வருதுன்னு ஒரு 10 பேர் போகிறாங்க. 10 பேரும் வெளியே நம்ம வீட்டில் மாதிரி எல்லாத்தையும் பைஜாமா எல்லாம் கழட்டி போட்டுட்டு போனான்னா எப்படி இருக்கும்? நினச்சி பாருங்க, எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அப்போ அங்கெல்லாம் அது சரியாது. எப்படி நம்ம வீட்டில் மட்டும் சரி செய்ய முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி எப்படி? இன்னும் சொல்ல போனா ஒரு ஜுப்பாவான ஆடையை தான் பல நேரத்தில் சட்டுன்னு அது கீழே மேலே அந்த தண்ணீரில் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகம், சட்டையை விட அதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த ஆடையோடு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன் உட்காரும் போது எப்படி உட்கார்ந்து தெரிஞ்சு பைஜாமா முழுக்க கலற்றாம முட்டி வரைக்கும் கவனம். அதுலேயும் பேண்ட் மாதிரி இல்லை பைஜாமாங்கிறது, அது யதார்த்தம் நமக்கு ஒரு ரியாலிட்டி தெரியும். அது ஒரு நாடா போட்டு கட்டக்கூடியது. இப்படி நாடா சட்டுன்னு இறங்கி கீழே விழுங்க, அந்த மாதிரி ஒரு அபாயம் உள்ள ஒரு ஆடை. அது பேண்ட் மாதிரி இதெல்லாம் திக்கா இருக்குது, அது அப்படி இல்லை. அதுல எவ்வளவு ஒரு சின்ன பையன், ஒரு 6 வயசு 7 வயசு பையன் 8 வயசு பையன் கவனமாக அதை கலற்றி கவனமா பிடிச்சுக்கிட்டு, இதுக்கிடையே அவனுடைய ஜுப்பாவுடைய இறக்கம் அது கீழே பற்றக்கூடாது, அதை தூக்கி கரெக்டா முறுக்கி கட்டிக்கிட்டு சுருட்டிக்கிட்டு கரெக்டா உட்காந்து கரெக்டா அவன் போயிட்டு வந்துகிட்டு இருக்கிறானே அந்த பையன். ஆனா நம்ம எப்படி நியாயப்படுத்துவோம்? பிள்ளைங்க அது அப்படித்தான், போடா உள்ள போடா, எல்லாம் பார்க்குறப்ப
அப்படி. ஏன்னா முன்னாடி பழகிட்டு அவனுக்கு அந்த இதே உணர்வே இல்லாம போச்சு அந்த பையனுக்கு. அப்போ சொந்தக்காரன் வந்தா மட்டும் இவங்களுக்கு கேவலமா இருக்குதான், அவன் இப்படி நின்றுட்டு இருக்கான், பாதியா நின்றுட்டு இருக்கிறான்ட்டு. அப்போ போடா போடா போடா, அப்போ போய் இவங்க போய் மறைப்பாங்க, பெண்கள் மறைக்கிறாங்க, அவர் அத்தா போய் மறைக்கிறார், போடா 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 அப்படி. அது ஒரு பெண்களுக்கு அந்த நிலையை ஏற்படுத்திடும். சின்ன பிள்ளைகளுக்கு எப்படி அவங்க உட்கார்ந்து போகணுங்கிறத கற்றுக் கொடுக்காம இருக்கனால அவங்க முழுக்க கலச்சிட்டு போகிறது. இதே மாதிரி ஆண்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனையை உருவாக்கும். ஆக இது எல்லாமே நாம் சரி செய்ய வேண்டிய விஷயம். இதெல்லாம் ஹயாவோடு சம்மந்தப்பட்டது. நம்ம எப்படி பழக்கிறோமோ அப்படித்தான் அந்த பிள்ளைகள் பழக்கம். இப்போ நினச்சி பாருங்க, இந்த மாதிரி ஒரு நிலையில தான் பிள்ளைகளை நாம் வளர்த்தோம்னா வெளியில் பள்ளிக்கூடத்தில் யூரின் போகிறாங்க, பாத்ரூம் போகிறாங்கன்னா அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அப்போ அவங்க அதை ஃபேஸ் பண்ணும்போது பல பிள்ளைகள் இந்த ஹயா பிரச்சனை கலற்றி தான் நம்ம பழகி இருக்கிறோங்கிறதுக்காகவே யூரின் அடக்கிக்கிட்டு போகாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்களா? இல்லை, பிள்ளைங்க அப்படியே அடக்கிக்கிட்டு வச்சுக்கிட்டே இருந்துட்டு கடைசியில் வீட்டுக்கு வந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்போ நாம் எங்கே இருந்தாலும் பிள்ளைங்க பயிற்றுவிக்கப்பட்டிருக்கணும். அவங்க எப்படி போகணும், எப்படி உட்காரணும், கலற்றும் போது எவ்வளோ கவனமாக இருக்கணும், எங்கே அவங்களுக்கு பிரச்சனை வரும், அது கீழே தண்ணீரில் அந்த ஆடை விழுந்துடுற மாதிரி இருக்கிறது என்ன, இதை நாம் அதில் சொல்லி கொடுத்து அவர்களை பழக்கணுங்கிறது இதில் கூடுதலாக நான் சொல்ல நினைக்கிற ஒரு விஷயம். அடுத்தது 10வது விஷயம், நன்கு சுத்தம் செய்யறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிடங்களை நன்கு சுத்தம் செய்ய நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க. அவத தண்ணீரே இல்லாத நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண் கட்டிகள் கொண்டு சுத்தம் செய்யும் போது 1க்கு 3 தடவை சுத்தம் செய்ய சொன்னாங்க. ஏன்னா அசுத்தம் நன்கு நீக்கப்படணுங்கிறக்கா மண்ணாங்கட்டி கொண்டு சுத்தம் செய்யறதுக்கு ஒரு தடவை சொல்லாமல் ரசூல் 3 தடவை 3 மண் கட்டிகளை பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. ரசூலுடைய காலத்தில் மண் கட்டிகள், இலைகள் இதெல்லாம் தேவைப்படுற நேரத்தில் பயன்படுத்தி, இப்போ டிஷ்யூ பேப்பர் போன்றவை பயன்படுத்தும். மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதல்ல, பயன்படுத்தலாம். ஆனாலும் சுத்தமாகுவது உறுதி செய்யப்பட்டு கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் குறிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மலஞ்சலம் கழிக்கும் போது உள்ள ஒழுக்கங்களில் உள்ளவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.